எல்லாருக்கும் ஹாய். வீடு கட்டிட்டு பால் காய்ச்சும்போது நாங்கள் ஒரு முக்கியமான வேலையை வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தோம். அது என்னென்னா, அந்த மாடிப்படி ஏறுறதுல வந்து கைப்பிடி வந்து போடவே இல்லை. இன்றைக்கி வந்து அந்த கைப்பிடி தான் வந்து போட போகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கைப்பிடியை போட்டுருங்க, பயமாக இருக்குது நடக்கிறதுக்கே, பாப்பாவும் இருக்கா தடுமாறிடுவா அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. முக்கியமாக எங்கள் அப்பா தான் ரொம்ப பயந்தாங்க. வந்ததுலேருந்து ஒரு 5-6 டைம் சொல்லிட்டாங்க, பாப்பாக்காகவாச்சும் இதை கண்டிப்பாக போட்டுருங்கம்மா அப்படின்ட்டு. சரிப்பா, நான் போட்டுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையிலே அவங்க வந்து எஸ்எஸ் கம்பிலாம் எடுத்துகிட்டு வந்து அளவெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணலான்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த எஸ்எஸ் வந்துட்டு ரன்னிங் ஃபீட் 950க்கு வந்து நாங்கள் வந்து பேசியிருந்தோம். கிரேடு வந்து 304 தான். இவங்க வந்துட்டு நார்மல் வெல்டிங்லாம் பண்ண மாட்டோம், கேஸ் வெல்டிங் தான் பண்ணுவோம், அது இன்னும் ஸ்ட்ராங்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து ஒரு 4-5 இடத்துல விசாரித்தோம். ரன்னிங் ஃபீட் வந்துட்டு 900, 950, 800, 850 இந்த ரேஞ்சில் தான் வந்து சொன்னாங்க. கம்பி எடுத்து வெல்டிங் பண்ணுற வேலை தானே, கொஞ்ச நேரம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கம்பியுமே அந்த மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக வச்சு பொறுமையாக பண்ணி கொடுத்தாங்க. இடையில வந்துட்டு 4 கம்பி, மேலே வந்துட்டு ஒரு பெரிய கம்பியாக வந்து போகிற மாதிரி வந்து வச்சு கொடுத்தாங்க. அந்த இடையில உள்ள அந்த சின்ன சின்ன கம்பிக்கெலாம் வந்துட்டு பால் வச்சு வெல்டிங் பண்ணி கொடுத்தாங்க. மதியம் வரைக்கும் வந்து அவங்க பாதி ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நானும் வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட வந்துட்டாங்க. மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. சைடிஷாக மாம்பழத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். மோர் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மோர் குழம்பு, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அவங்க ஒர்க்லாம் வந்து நீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. பாப்பா தூங்கி எழுந்திரிச்சு வரும்போதே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அவளுக்கு இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பண்ணோன்னா ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்குமே ஃபோட்டோ அனுப்பியாச்சு, அவங்களும் ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.